இது வரைக்கும் படைச்ச அவர் நடிச்ச நடிப்புல இந்த படம் வந்து தங்கலான் வந்து அவருக்கு வரலாற்று பிரேக் தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நம்ம இந்த படத்தை வந்து செய்தியா பாக்குறோம். நாளைக்கு 3K கிட்ஸ் எல்லாம் இது வரலாறா பார்க்கும். படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரஞ்சித் யூஸ்வலாவே வந்து அந்த ஏற்றத்தாழ்வு வந்து காமிப்பார்ல, அது வந்து படத்துல மெயினா காமிச்சிருக்காரு. படம் வந்து இன்னும் ஒரு 3-4 டைம்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படின்னா வந்து டீகோடிங்கே ஒரு ஒருத்தப்புன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த காலத்துல நம்மளோட அரசியல் எப்படியெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தினாங்கிற விதமா இருக்கட்டும், அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்க. அதே இது வெள்ளக்காரன் வந்து நம்மளை தட்டி கொடுத்து கடைசி எப்படி அடிமையாக்குனாங்கிற ஒரே ஒரு செகண்ட்ல காமிச்ச விதமா இருக்கட்டும், உண்மையிலே ரஞ்சித் சாருக்கு ரொம்ப பெரிய கைத்தட்டன்னு சொல்றேன். விக்ரம் சார் தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு அவர் நடிப்பு, அவர் உழைப்பா அவ்வளோ கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அவர் உடம்பு மூலியமா நடிக்கிறதா இருக்கட்டும், சரி பேசுறதா இருக்கட்டும், நடக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரஞ்சித் அண்ணா வந்து அவர் சொல்லணுன்ற விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காரு படத்தோட கிளைமேக்ஸில். ரொம்ப நல்லா இருக்கு. சியான் நடிப்பு வேற மாதிரி, ரஞ்சித் அண்ணா வச்சு தாறு மாதிரி செஞ்சுக்கிறாரு. பக்கா இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். ரஞ்சித் அண்ணா தரமான சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு. நேஷனல் அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா 4-5 பேருக்கு நேஷனல் அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல்ல இருக்கு. வாட்சபிளான படம். ரஞ்சித் எப்படி பண்ணிருக்காரு மத்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தை? இது 1001 மாதிரி தவற விட்டுற போறீங்கன்ற ஒரு வருத்தத்தோட. ஏன் தவற விட்டுறீங்க? 1001க்கு பாக்குறதுக்கு மூளை இல்லாம இப்ப அந்த மூளை வளர்ந்து போயிடுச்சு. ஓ இப்ப அது ஃபாரின் படமா இருக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அது வந்தா ஓடணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதனா ஒண்ணு ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டு திருப்பி 10 வருஷம் கழிச்சு தங்களான கொண்டாடி இருக்கலாமோ யோசிக்க கூடாதுல்ல. அதனால படத்தை பாருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சியான் விக்ரம் முஸ்ரா கொடுத்து நடிச்சிருக்காரு. 200 வருஷத்துக்கு முன்னாடி வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி கஷ்டப்பட்டு இந்த கோலா தங்கவேலை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கான எவ்வளவு உழைச்சாங்க, அதுக்கான எவ்வளவு பாடுபட்டாங்க, ஒரே ஒரு சிங்கிள் நாட்டை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு ரஞ்சித் சார். அன்காம்ப்ரமைஸ்டு மூவி, எதை காம்ப்ரமைஸ் இல்லை. ஒரு கமர்ஷியலான எலிமெண்ட் சேர்த்து படத்தை ஓட வைப்போம், இதை சேர்த்து ஓட வைப்போம். ஒரு தெலுங்கு வில்லனை போட்டு தெலுங்குக்கு பிசினஸ் பண்ணுவோம், ஒரு ஹிந்தி வில்லனை போட்டு பண்ணுவோம், இல்லை ஹிந்தி ஹீரோனை போட்டு பண்ணுவோம். எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நான் தமிழ் மண்ணுக்கான ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காப்புல, நம்ம வரவேற்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பர். நடிப்பின் பிதாமகன் அப்படின்னு சொன்னா அந்த டைட்டில் வந்து விக்ரம் அண்ணனுக்கு மட்டும்தான் பர்ஃபெக்டாக பொருந்தோம். அந்த மாதிரி உயிரை கொடுத்து செம்மையாக நடிச்சிருக்காரு. ஜிவி மியூசிக் வேற லெவல். அதை தாண்டினா ரஞ்சித் அண்ணனுக்கு ஒரு தனி தைரியம். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும்னா நிறைய பேர் பயப்படுவாங்க, ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. ஒரு தங்க சுரங்கத்தில் என்னெல்லாம் நடக்குது அதை பொறுத்து சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ஓவராலாக செம்மையாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸு மியூசிக் எடுத்தீங்கன்னா நீங்கள் படமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக. அந்த மாதிரி படம் வன்முறையை திணிக்கிற படம் இது. அதனால தான் வந்து நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். பசங்க மைண்ட் அவாய்ட் பண்ணணும். பசங்களாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த படம். பசங்களாம் பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புரியாது, ஒன்றுமே புரியாது. எனக்கே அவ்வளோ புரியல படம். டைலாக்ஸ் தான் சரியாக புரியல. அது ஆதி காலத்து டைலாக்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க காட்டுவாசி மாதிரி. அது ஒன்றும் புரியல. மெயினாக பசங்க பார்த்தா ஒன்றும் புரியாது, வெறுத்துருவாங்க பசங்களாம். தங்கலான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ஆக்சுவலி. எனக்கு எதுவும் 1001 பார்த்துட்டு வந்த மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. அதோட பார்ட் 2ஓ பார்ட் 3ஓ வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஜிவி பிரகாஷ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் பண்ணுற ஒவ்வொரு படங்களுமே சரி, மியூசிக்குமே சரி, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் வந்துட்டு அந்த ஜிமிக்கி மேலாமினிக்கு அந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா 1850ல இருந்து அந்த வெள்ளக்காரவங்க நம்மளை எவ்வளவு தொல்லை பண்ணி தமிழ்நாட்டுல இருந்து வட ஆற்காடுல இருந்து தான் ஆளை கூட்டிட்டு போய் தங்கம் சுரண்டுறதுக்கு அந்த பாடுபடுத்தி இருக்காங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட இது 5ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு மெமரியில வந்து காட்டுது. ஓகேவா, தங்கத்தை வந்து பூதம் தான் காக்கும் அப்படின்றத தெளிவா காட்டி இருக்கிறாரு தங்கலான் ரஞ்சித் சாரு. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா எஃபர்ட் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. விக்ரமோட ஆக்டிங் வந்து வேற ரேஞ்சில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. பசுபதியும் நல்லா நடிச்சிருக்காரு. ஓவராலா டெக்னிக்கலா படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ஆஸ்கார் அவார்ட்ஸ்க்கே இது வரும். ஒரு 10 டைம்ஸ் அது திருப்பி பார்க்கணுங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படின்னு சொன்னா. உள்ள உட்காந்து அந்த 2 மணி நேரமே சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஃபைட் சீனா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், ஒரிஜினல் சவுண்டா இருக்கட்டும், அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும், அவ்வளவு அழகா இருந்தது. அதுக்கேற்ற மியூசிக் அண்ட் சாங், எனக்கு அந்த மினிக்கி சாங்லாம் இந்த இடத்துல வச்சது வந்து சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. அந்த அறுவடை சாங்குமே நிலத்துக்காண்டி நம்ம எவ்வளவு போராடி இருக்கோம். அந்த இதுல விக்ரம் ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவாரு, உழைச்சவனுக்கு நிலம் இல்ல, ஆனா உட்கார்ந்து இருந்தவனுக்கு எப்படி இவ்வளவு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையிலும் அவ்வளவு அரசியல், அவ்வளவு அழகா டீ கோடிங் பண்ணியிருந்தாங்க. விக்ரம் சார் நடிப்புக்கு அடுத்து ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் தான் படத்தில். ஏன்னா இந்த படம் லைவ் சவுண்டுன்றா ரொம்ப வித்தியாசமா எடுத்துருக்காங்க. பார்க்க ஒரு சினிமாட்டிக் ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு எல்லாமே சூப்பர். சியான் விக்ரம் தான் நடிப்புக்கு ஒரே ஆள். சியான்
அவ்வளவுதான், அதான் கதை. ஜிவி தான் படத்துல பேரு ரஞ்சித்தோட ஒரு படம் மேல போய் நிற்கிறாரு. அவ்வளவு அருமையா இருக்கு. உண்மையாலுமே 1000ல் ஒருவன் நிகரா பண்ணியிருக்காரு. மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு. விக்ரம் நல்லா பண்ணிடுவாரு. விக்ரம், பா ரஞ்சித், அந்த இவங்கெல்லாம் விட்டுட்டு இந்த கேமராமேன் ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. ரொம்ப அவங்கதான் வந்து நிக்கிறாப்புல அந்த கேமராமேனு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷமா கதைக்குள்ள வராதனால கொஞ்சம் போர் அடிக்குது. செகண்ட் ஹாஃப் கதைக்குள்ள வந்துடுறாங்க. இன்டர்வல் பிளாக் பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜியாக இருக்குது. அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது ஜிவி பிரகாஷ் சார். மினிக்கி சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் எப்பயுமே வந்து வெள்ளைக்காரனை வந்து எப்பவுமே ஒரு டெரரான வில்லனாக தான் எப்பவுமே காமிச்சிருக்காங்க. பட் இல்லை, இப்படி ஒரு வெள்ளைக்காரன் இருக்கா, இவனும் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி அதையுமே கொஞ்சம் மேம்படுத்திருக்காங்க. நிறைய அரசியல் பேசியிருக்காங்க. விக்ரம் ஒரு நடிகரா இல்லாம ஒரு மனுஷனாவே அந்த இடத்துல போய் நடிச்சு அந்த மாதிரிலாம் வந்து பண்றதுன்னா இப்போ இளம் நடிகர்லாம் கத்துக்கணும். சூப்பரா இருக்கு. பிஜிஎம் எல்லாமே லைவ் சவுண்டு தான் நிறைய இருக்குது. பாட்டுக்கு மட்டும்தான் ஒரு 3 பாட்டுக்கு பிஜிஎம். நடிச்ச எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப வந்து மெனக்கிட்டு இருக்காங்க ஒரு நடிப்புக்கு ஆக்சுவலி. அண்ட் மோரோவர் வந்துட்டு படம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்கா செய்வேன், அடுத்த வேலைக்கு நான் போவேன்றது விக்ரம் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்.